தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்றும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட பேச நம்ம இப்போது ஜெபிக்க போகிறோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவர் வல்லவராகவே இருக்கிறார், மாறாதவர். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் இன்றும் நம்மளோடு கூட கட்டாயம் பேசுவார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மளை காண்கிற தேவன், நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளுடைய உள்ளங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாக அறிந்தவர். ஒன்றும் அவருக்கு முன்பாக மறைவாக இல்லை, எல்லாம் வெளியரங்கமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு தீங்கு உங்களுக்கு வருவதில்லை. கர்த்தரை உண்மையா நீங்க தேடுவீர்களானா நிச்சயம் தீங்கை நீங்க காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு வருவது போல அநேக காரியங்கள் நம்மளை நெருங்கி வருகிறது. ஆனாலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர். வானம் பூமி வேணால் மாறி போயிடலாம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா. இன்றும் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு கண்களை மூடி செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. தூயாதி தூயவரே, மகிமையின் பாத்திரரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். 4 மாதமும் நடக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். நீங்க ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சர்வத்தையும் ஆளக்கூடியவர். உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய நாமத்திற்கு முன்பு எல்லா முழங்கால்களும் முடங்கும். உங்களுடைய நாமத்தை எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் காத்தவர் இனியும் காப்பாராக, இனியும் தப்புவிப்பாராக, இனியும் ஏந்துவாராக, இனியும் சுமப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் நீங்க எங்களோடு இருந்து நீங்க செய்கிற சகல நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். 4 மாதத்தை நடத்தி இருக்கிறார். 4 மாதம் நம்மோடு கூட இருந்து நடத்தினவர் இந்த 5வது மாதமும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய எந்த காரியத்தையும் பார்க்காதீங்க. தேவனோ இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாட மட்டும் பாருங்க. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்க. அவர் கை கால்கள் அடிக்கப்பட்டிருந்த ரத்தத்தை பாருங்க. அவருடைய கால்களில் அடிக்கப்பட்டிருந்த ரத்தத்தை பாருங்க. அவருடைய சிரசில் முள்முடி சுட்டுப்பட்டிருந்த ரத்தத்தை பாருங்க. முதுகு வாரால் கிழிக்கப்பட்டிருந்த ரத்தம். அவருடைய சிலுவையினுடைய பாடுகளை நீங்க தியானிக்க 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 பிசாசான உங்களை தொடுவதில்லை. உங்களை எதிர்த்து வர்ற தீய சக்தியுடைய கிரியைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய ரத்தம் அப்படியே உங்களை மூடி பாதுகாத்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீவனுள்ள ரத்தம், வல்லமையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், நன்மை செய்கிற ரத்தம், நித்திய ஜீவனுக்குள் நம்மளை நடத்துகிற ரத்தம், நம்மளை பாதுகாக்கிற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் உன்னத ரத்தம், வல்லமை உள்ள ரத்தம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால கர்த்தர் நம்மளை மூடி மறைத்து பாதுகாப்பார். இந்த மாதத்திலும் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏசப்பா, இன்றும் நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் இடைப்படுங்கப்பா. அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பு அப்பா உம்மை தேடி வந்த மக்களுக்கு நீங்க என்ன அவர்களுடைய ஆத்மா பலனடைய உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் நீங்க பேசுனீங்கப்பா. அப்படியாக இன்று எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதன் மூலம் ஒரு மகிமை என்ன, அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதம் என்ன, இன்று எங்களோடு இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்துல கொடுக்கிறோம். முற்றிலும் பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஏசப்பாவுடைய நாமம் மட்டும் மகிமடைவதாக, ஏசப்பாவுடைய நாமம் மட்டும் மகிமடைவதாக. We give all the glory, 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 glory to Jesus. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் மத்தேயு அதிகாரம்
5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கோ மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. வேற ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய தூய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர், அவர் மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் உன்னில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்னில் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன்னில் காணப்படும். அப்ப கர்த்தருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம ஒன்றத்துக்கு உதவாதவர்களாக இருக்கிறோம். ஒன்றத்துக்கு நம்முடைய ஆத்மா செத்த நிலையில இருக்கு. சாரமற்ற நிலையில இருந்தது, பிரயோஜனமற்ற நிலையில் இருந்தது. யாரோ அதனால பயனடையல, வெறுமையாக காணப்படுகிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? வெறுமையாக இருக்கக்கூடாது ஆத்மா. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசினுடைய கிரியை காணப்படுமானா, அந்த பிசாசினுடைய கிரியைகளை அவன் என்ன செய்யறானா, அந்த பிசாசு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடி அவன் தேவனோடு கூட உறவாடாதபடி இருளில் தள்ள பார்க்கிறது. ஒரு சாரமற்ற வாழ்க்கையா போயிடுது. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனுஷனை, இந்த பூமிக்கு அவனை கொண்டு வந்ததுக்கு காரணம், அவனை உப்பாக கொண்டு வருகிறார். உப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாரமுள்ள உப்பாக இருக்கணும். அந்த உப்பு, அந்த நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஒரு டேஸ்டும் இருக்காது. இது என்ன சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வீட்டிலலாம் கொஞ்சம் உப்பு குறையா இருந்தா கூட, கொஞ்சம் உப்பு குறையா இருக்கிறது கூட பொருட்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ கோவம் வரும். அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது கரெக்டா போடணும். உப்பு கூடிட்டாலும் நல்லா இருக்காது, உப்பு குறைஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. உப்பு சரியாக இருந்தால் அது ருசி கொடுக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு பிள்ளையா நம்ம மாறிட்டோம். அப்ப இந்த உலகத்துக்கு மனுஷனை எதுக்கு கொண்டு வந்தார்னா, உப்பாக கொண்டு வருகிறார், பூமிக்கு உப்பாக. அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய வார்த்தை இல்லாத இருக்குமானா, ஜீவனுள்ள வார்த்தை இல்லாத இருக்குமானா, அந்த மனுஷனுக்குள்ள அவனுடைய ஆத்மா சாரமற்ற நிலையில, ஒன்றத்துக்கு இல்லாத வெறுமை நிலையில, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில அது காணப்படுங்க. அது அந்த மனுஷனுக்கே அது பிரயோஜனத்தை கொண்டு வர வெறுமை நிலை. அப்போ பிசாசு உள்ள போய் விடுகிறது. அவன் வாழ்க்கை இருளா போயிடுச்சு. வெறுமையா இருக்கிறதுனால, சாரமற்ற இருக்கிறதுனால, ஒன்றத்துக்கும் எதை குறிச்சு அவங்களுக்கு கவலை இல்லை. உலகத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் மட்டும்தான் இருக்கு. பாவத்தினுடைய கிரியைகள், அக்கிரமங்களுடைய கிரியைகள் அவங்களுடைய சிந்தனைக்குள் போகும்போது பரிசுத்த தேவன் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள வர முடியாது, அவங்களுடைய இருதயத்துக்குள்ள வர முடியாது, வாசம் பண்ண முடியாது. அது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில இருக்கிறது, செத்த நிலையில இருக்கிறது. ஆத்மா செத்த நிலையில இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்ல, ஆதாம் ஏவாளை பார்த்து, இந்த நன்மை தீமை கனிய நீங்க சாப்பிடுவீர்களானா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்தா, நீங்க சாப்பிட்டா சாகவே சாவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய ஆத்மாக்கும் தேவனுக்குள்ள உறவு கட்டாயிடுது, சாரமற்று போயிடுச்சு, பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. பாருங்களேன், அந்த ஆதாமியும் ஏவாளையும் பாருங்களேன், அவங்க சாரமற்று இருக்கிறதுனால அவங்க யாருக்கும் பிரயோஜனமாக இல்லை, பயனற்ற நிலையில இருக்காங்க.
தேவனோடு அவங்க இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? அவங்க உப்பு போல சாரமுள்ளவர்களாக இருந்தாங்க, நல்ல சந்தோஷத்தோடு இருந்தாங்க, பயனோடு இருந்தாங்க. அந்த இடத்துல உலாவி வருகிற எல்லா அனிமல்ஸ்க்கும் அவங்க பேர் கொடுத்து இது பண்ணி ஜாலியா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவர்களோடு கூட ஆண்டவர் உறவாடக்கூடியவராக, பேசக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த நிலையிலோ அவர்கள் என்னைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளப்பட்டுட்டாங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் வெளியே வராங்க, அவங்க வாழ்க்கை சாபமாகவே மாறிடுச்சு. ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்க. அப்ப ஒரு பிசாசு நுழைஞ்சி ஒரு மனுஷனை கெடுக்குமானா அது விரட்டி அடிக்கப்படும் போது இயேசுவின் நாமத்துல, அப்ப அந்த இடத்துல என்ன வருதுன்னா, அது வெறுமையா திருப்பி இருந்துருச்சுன்னா இது டேஞ்சரா மாறிடும். மறுபடியும் அது ஒரு பிசாசா வராதான். அது வெறுமையா இருந்துச்சுன்னா, சாரமே இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, அது இன்னும் ஒரு 7 விதமான பிசாசுகளையும் கொண்டு வந்து உள்ள உட்காந்துக்கும். வேதனை அது ஜோடிக்கப்பட்ட நிலையில் வெறுமையா காணப்பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல தேவ வசனம் இல்லைன்னா, அந்த இடத்துல தேவ பிரசனம் இல்லைன்னா, அந்த இடத்துல தேவன் இல்லைன்னா, தேவ வல்லமை இல்லைன்னா, தேவ கிருபை இல்லைன்னா, அது வெறுமையா இருக்குமானா, சாரமற்ற நிலையில இருக்குமானா, அந்த மனுஷன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாம, அவன் பாவத்திலோ, அவன் அடிமைத்தனத்திலோ, அவன் அசுத்தத்திலோ அவன் வாழ செய்கிற அந்த அசுத்த ஆவி அவன் உள்ளத்துக்குள்ள வந்துருது. அவன் உள்ளத்துக்குள்ள அசுத்த ஆவி வந்துருது. இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் பாவத்துல தண்ணியா குடிப்பாங்க, பாவத்திலே வாழ்வாங்க. இது எப்படி நடக்குது? இந்த பாவத்தை விரும்புறவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, அவங்க சாரமற்ற நிலையில, அந்த தேவனு அந்த உப்பாக அவங்க வாழ்க்கை இல்ல, சாரம் போயிடுச்சு. அப்போ எல்லாம் போனதுனால பிசாசு உள்ள ஈஸியா வந்துருது. அப்ப பாவத்தை தூண்டுகிற பிசாசு உள்ள வருது, அசுத்த காரியங்களை செய்ய தூண்டுகிற பிசாசு வருது, அடிமைத்தனத்தின் ஆவி உள்ள வந்துருது. அவனுக்கு சந்தோஷமே இருக்காது, அவனுக்கு சமாதானமே இருக்காது, அவனுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். என்னைக்காவது இது யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, ஒரு கவலையும் கூட இருக்கும். நிம்மதியே இல்ல. அந்த நிம்மதியா இல்லாதனால அதை போக்க குடிக்கிறாங்க, அதை போக்க குடிப்பாங்க. பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம். அப்ப என்ன செய்வாங்க? யாருக்கு பிரயோஜனம் இல்ல, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு உதவாது. அவங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அவங்க சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது, யாருக்குமே அவங்க ஆசீர்வாதம் இல்ல. அந்த மனுஷர்கள் மிதிக்கப்படுவதற்கே ஒப்பாயிடுறாங்க, மிதிக்கப்படுவதற்கு ஒப்பாயிடுறாங்க. எவ்வளவு கவலை பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? இதுதான் பிசாசின் தந்திரம். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை, நம்ம ஒரு கூட்டத்துக்கு வரோம், நம்மளுடைய சத்தியத்தை கேட்க வரோம், ஆலயத்தில் சத்தியம் கேட்கலாம், இந்த மீட்டிங்ல சத்தியத்தை கேட்கலாம். இந்த சத்தியமான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க கவனமா கேட்கணும். நீங்க கவனமா கேட்பது மட்டும் இல்ல, அதை உங்க கிரியையில கொண்டு வரணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். 16வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையான வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய நடத்தையில நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நற்கிரியை. நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? நம்ம உப்பா இருக்கிறோமா? நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டு குடும்பத்திலையும் பிரகாசிப்பீங்க, நீங்க சமுதாயத்திலும் பிரகாசிப்பீங்க, நீங்க சபையிலும் பிரகாசிப்பீங்க. நீங்க ஆண்டவருடைய வருகையில் அநேக ஆத்துமாவுல மீட்க கூடிய கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுதான் தேவ மகிமை. எப்பொழுது பிசாசானவன் என்ன செய்யும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பயம்தான் வரும். முதலாவது பயம், எப்பொழுதோ கவலை, எப்பொழுதும் வேதனை, போராட்டம், பிரச்சனையே பார்த்து 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 மனம் மடிவாகிடும், மனம் மடிவாகி போயிடும்.
இதுதான் பிசாசின் தந்திரம். நீங்க தைரியமா என்ன சொல்லணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், வியாதிகளை காட்டிலும் பெரியவர், உங்க சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அவர் தான் சாத்தானின் தலை நசுக்கினவர் உங்களோடு இருக்கிறார். இதை நீங்க உணர்ந்து அவரோடு கூட நீங்க நடக்க கத்துக்கொள்ளும் போது நீங்க உப்பாகவே இருப்பீங்க, நீங்க ஒளியாகவே இருப்பீங்க. அந்த பாடு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டோடைய வருகையில வரும்போது ஆண்டவர் பாப்பாரு. எத்தனையோ சத்தியத்தை கேட்டிருக்கோம், எத்தனையோ தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கோம், எத்தனையோ தேவனுடைய வேதத்தை வாசித்து 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 பார்த்திருக்கோம். எல்லாம் தெரியும், எல்லா சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிந்தோ சத்தியத்தை ஒதுக்கிட்டு நம்ம உலகத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கோம். சத்தியம் தெரிஞ்சோ சத்தியத்தை இன்னும் அறிந்து சத்தியத்தின்படி தன் வாழ்க்கையில கிரியையில கொண்டு வர மனம் இல்லை, மனம் இல்லை. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. சத்தியம் தெரியுது, வேத வசனம் தெரியுது, தேவன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான்னு தெரியுது. ஆனா இதை அவங்க விசுவாசியாம அவங்க உலகத்தின் பின்னாடியே போவாங்க. இது இதோட மோசமானது, இது பயங்கரமானது, இது துணிகர பாவம். அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்க்கறாங்க, உலகத்தில் உள்ள பிரச்சனையை பார்க்கறாங்க, உலகத்தில் காரியங்கள் பார்க்கறாங்க. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். இதுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம வரல, இந்த உலகத்தில் நிரந்தரம் வாழ வரல. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கையில தேவனுக்கு சாட்சியாக வாழணும். தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்தின் படி கிரியையிலும் நற்கிரியையிலும் அது வெளிப்படுத்தி காட்டணும். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போறோம். ஆண்டவருடைய வருகையில அவரோடு கூட இருக்க முடியும். இந்த உலகத்தை நீங்க அப்படி வாழ 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 உங்களுக்குள்ள ஆண்டவர் கூடயே இருப்பார், இங்கேயே இருப்பார், இந்த உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார், உங்க உள்ளத்துல இருக்கார். நீங்க போகிற இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருவார். இது உண்மை. பயப்படாதபடிக்கு அவரை நீங்க தேடி பாருங்களேன், அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எல்லா காரியத்துக்கும் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கீழே விழுவது இல்லை. உங்கள் கால்கள் சறுக்கும் போது தேவனுடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே இதுல 14வது வசனம், நீங்க அதான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல ஒரு லைட் இருந்துச்சுன்னா அந்த லைட் வெளிச்சம் நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி அது வெளிச்சமா தான் இருக்கு. அப்போ இந்த வெளிச்சப்படி உங்க வாழ்க்கை இருக்கணும். உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்கா? பிரகாசம் இருக்கா? தேவ மகிமை உங்களுக்குள்ள காணப்படுதா? தேவ வல்லமை உங்களுக்குள்ள காணப்படுதா? கொஞ்சம் சிந்திங்க. நம்ம அந்த மகிமையால் வல்லமையால நம்ம நிரப்பப்படுவது அவசியமா இருக்கு. இந்த கடைசி காலத்துல நிச்சயமாகவே நம்ம கர்த்தருடைய வல்லமை வேணும். அந்த வல்லமை நம்ம மேல இறங்க 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 உங்க முகத்துல ஒரு பிரகாசம் உண்டாயிடும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சோதனை பாருங்களேன், பிசாசோடு கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிசாசினுடைய கிரியைகள், பாவத்தின் கிரியைகள், அவங்களுடைய முகத்தை பாருங்க, ஒரு இருள் அடைஞ்சிருக்கும். நல்லா பாருங்க, நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணிருக்கேன். இருள் அடைஞ்சிருக்கும், அந்த முகத்துல பிரகாசம் இருக்காது. ஒரு சமயம் சகோதரர் தினகரன் சொன்ன ஒரு காரியம், அவங்க ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்ப அவங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க ரூமுக்குள்ள ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் வந்துச்சான். அப்போ பிரதர் தினகரன் அவங்க பார்க்குறாங்களா அவரை, அது இயேசுவை போலவே இருக்கு, இயேசுவை போலவே இருக்கு. ஒரே சந்தேகம், இயேசுவா, இது இயேசுவா என்னன்றது. அப்போதான் ஒரு சத்தம் கேட்குதான். இயேசு தேவன் அவருக்கு உணர்த்தி காட்டுறார், சொல்றார், இல்லை நீ அந்த உருவத்தில் அந்த 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 இயேசு போல வந்திருக்கிற அந்த மனுஷனை நீ அவருடைய கண்ணை மட்டும் நீ பார், கண்ணை உற்றுப்பார், உனக்கு தெரியும் என்னன்னு.
அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண் இருள் அடைந்ததா இருக்கு. அந்த கண் இருள் அடைந்ததா இருக்கு. அந்த கண்ணுல பிரகாசமே இல்லை, பிரகாசமே இல்லை. அப்போதான் தெரியும் அது லூசிஃபர். நம்ம சொல்றோம் இல்ல, ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறாங்க, அந்தி கிறிஸ்து வரப்போறான், கிறிஸ்துவ போல எல்லாம் இருக்கும். ஆனா அவனுடைய கிரியை, அவனுடைய தோற்றம், அவனுடைய காரியத்துல இருள், வெளிச்சம் இருக்க. கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் தான் ஒரு எது அந்தி கிறிஸ்து, எது எப்படிப்பட்ட போதகம் சரியா சரியில்லையா நம்ம எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ பாருங்க, இன்னைக்கு மனுஷன் பாவத்துல வாழும்போது பாருங்க, அவங்களோட உள்ளத்துல, அவங்க முகத்துல பாருங்க அந்த பிரகாசமே இருக்காது. நமக்கு பழமொழியே சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளத்தினுடைய கிரியை, உள்ளத்துக்குள்ள அசுத்தமான கிரியைகள் அவங்க முகத்திலே வெளிப்பற்றும். ஆனா ஆண்டவர் உங்க உள்ளத்துல இருப்பாரானா அதனுடைய கிரியை நீங்க அதை அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய மகிமை, அதுவும் நம்முடைய ஆவியின் கண்கள் திறந்திருக்குமானா நல்லாவே ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவருடைய அவர் நம்ம மத்தியில் இருக்கிறத நம்ம உணர முடியும். அவர் நம்மோடு கூட இடைப்படுவதை உணர முடியும், பேசுவதை உணர முடியும், எல்லாம் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர். அப்ப எவ்வளவு தேவனோடு கூட நம்ம உறவாடுறோமா, அந்த பிரகாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க முகத்துல பிரகாசம் உண்டா. அந்த பிரகாசம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். உங்க வீட்டுக்குள்ள வர ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரானா அந்த பிரகாசம், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள மத்தவங்க தவறு செய்யறாங்கனாலும், பாவத்துல வாழ்றவங்க இருப்பார்கள் ஆனாலும், அவங்களுடைய கிரியைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார். கர்த்தரா அந்த சூழ்நிலை என்னன்னு காட்டுவார். சில சமயம் சில பிரச்சனையா நம்ம போயிட்டு இருப்போம், போராட்டமா இருக்கும். அப்ப அந்த போராட்டம் என்னன்னே தெரியாட்டி நம்ம எப்படி ஜெபம் பண்றது? எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? நமக்கு அதுல ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. அது என்ன கிரியைனால வந்தது, அது எந்த சூழ்நிலையினால வந்தது, ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுவார். என்னுடைய வாழ்க்கையில் இது அநேக முறையில இந்த காரியங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதற்கேற்றவாறு ஜெபிக்க கிருபை தருவார். இதுதான் வெளிச்சத்தின் தேவனுடைய வல்லமை. நம்ம கர்த்தரை தேவன் எடுத்திருக்கோம், அது நம்ம சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ கடவுள் இருக்காரு, ஐயோ எனக்கு இந்த பாடு, இந்த பிரச்சனை இது தீர்ந்தா போதும்னு நினைக்கிறோம், இந்த வியாதி சுகமானா போதும்னு நினைக்கிறோம், இந்த பிரச்சனை மறைந்து போனா போதும்னு நினைக்கிறோம். பாடோ உபத்திரமோ கர்த்தர் நம்ம கூட இருந்தா அவர் நமக்கு காரியங்களை வெளிப்பாடு கொடுத்து நடத்துவார். பயம் இல்லாமல் அவரோடு கூட நடக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் இல்லாமல் நடக்கலாம். ஆனா பிரச்சனை இருக்கும், கர்த்தர் நம்மோடு இருக்காருல்ல, அவர் வல்லமை நம்ம கூட இருக்குல்ல, அவருடைய பிரகாசம் நமக்குள்ள இருக்குல்ல, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குல்ல, அவர் நம்மளை நடத்துற விதம் பயம் இல்லாமல் நடக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட தேவனை நம்ம அருகிலே வச்சிருக்கோம், சமயமா வச்சிருக்கோம். நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? நீங்க எப்படி அவரோடு கூட நீங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க கொஞ்சம் சிந்திங்க, இதை நீங்க நினைச்சு பாருங்க. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம மற்றவங்களுக்கும் பயனுள்ளவர்களாக மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நம்ம மூலம் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் நம்ம மூலம் தொடப்படுவாங்க, அநேகருடைய உள்ளத்துல தேவனுடைய சமாதானத்தை இழந்தவர்கள் நம்ம இடத்தில் வரும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்வாங்க, விடுதலை பெற்றுக்கொள்வாங்க இயேசுவின் நாமத்தினால. நடக்கும். நம்ம உப்பா இருக்கணும், நம்ம வெளிச்சமா இருக்கணும். இதை நீங்க கத்துக்கோங்க. சத்தியத்தை கேட்கிறோம், எங்கேயோ கடவுள் இருக்காரு, நாம எல்லா வேலையும் செய்வேன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் 5 நிமிஷம் ஜெபம் போதும், 10 நிமிஷம் ஜெபம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பிரசன்னம், தேவ வல்லமை உங்களுக்குள்ள வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை தேடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு பிரச்சனை தீரணும்னா அதுக்காக எவ்வளவு போராடுறீங்களா?
அந்த பிரச்சனை தீர வரைக்கும் விட மாட்டீங்கல்ல, போராடி ஜெபிக்குவீங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க, எல்லாம் செய்றீங்க. தேவனோடு உறவாட, தேவ மகிமையும் வல்லமையால் நிரப்பப்பட எத்தனை வாட்டி நீங்க இன்னைக்கு நீங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா உங்க வேலையை பார்த்துட்டு ஓடிடுவீங்க. உங்க காரியங்கள் என்ன நடக்குதோ அந்த காரியத்துக்கு உங்க கவனம் உலகத்தின்படி போயிடுவீங்க. உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஹாப்பியா போயிடுவீங்க. இதான் இன்னைக்கு உலகம் நடக்கு. பிரச்சனை வரை கர்த்தரை விட மாட்டோம், போராடுவோம், ஜெபிப்போம், அநேகரை ஜெபிக்க சொல்லுவோம். ஆனா பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செஞ்சிருவோம்? உலக பிரகாரமா மெதுவா பிரச்சனை நமக்குள்ள, இன்னைக்கு எனக்கு நேரம் இல்ல, இன்னைக்கு இங்க போனோம், நான் அங்க போனோம், அந்த வேலை இந்த வேலை எல்லாம் சொல்லுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் முட்டி மோதி நிற்கும். அன்னைக்கு யோசிப்பாங்க, மறுபடியும் வருவாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. யார் ஆண்டவருடைய மகிமையாலும் வல்லமையாலும் நிரம்பணும்? ஆண்டவரை நான் உங்க பிரசன்னத்தால நான் நிரம்பணும். நான் வெளிச்சத்தின் மகளா இருக்கணும், வெளிச்சத்தின் மகனா இருக்கணும். வெளிச்சம் என் முள் பிரகாசிக்க நீங்க எனக்குள்ள இருக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னும் எவ்வளவு ஜெபம் பண்ணணும், இன்னும் எப்படி கிருபை பெறணும், இன்னும் எப்படி வேத வசனத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அறிய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. நம்ம செய்ய 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 பிசாசான வெக்கப்பட்டு போயிடுவான். ஆகையால இன்னைக்கு நீங்க கத்துக்கோங்க, பிரச்சனைக்குனால மட்டும் இல்ல, பிரச்சனை பாடு கொஞ்ச கால பாடு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ஆகையால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம விசுவாச ஓட்டத்துல ஓடும்போது, தேவனுடைய வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் போது, நமக்கு பாடோ உபத்திரமோ எது வந்தாலும் ஒண்ணு நம்மளை சேதப்படுத்த முடியாது. அதுதான் பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:23. ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்துல வசனம் விதைக்கப்படணும். அப்ப நல்ல நிலம் யாரு? இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம நல்ல நிலம். அப்போ நமக்குள்ள தேவன் எதெல்லாம் விதைக்கிறாரோ, வேத வசனத்தை எப்படிலாம் விதைக்கிறாரோ, அந்த விதையதான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பிரகாசிக்க, நம்ம எழும்ப, தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வர, அது என்ன செய்ய? 30ஆகவோ 60ஆகவோ 100ஆகவோ நமக்கு பலனை கொண்டு வருமா? ஹல்லேலூயா. அப்படியே வளர்ந்துகிட்டு வருவோம். பலன் உண்டே. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வர. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரில வெளிச்சம் எனக்குள்ள வரணும், ஒப்பான இருக்கணும், நீங்க பிரயாசப்பட கற்றுக்கொண்டே இருக்கீங்களோ, நீங்க நாளுக்கு நாள் தேவனோடு கூட வளர்ந்து கொண்டே வரீங்க. அவருடைய கிரியையில வளர்றீங்க, அவருடைய நற்கிரியையில வளர்றீங்க, அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கீங்க, அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது, அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அவர் உங்களை கொளுத்த கன்றுகளை போல அவர் உங்களை வளர செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? ஆனா நம்ம எப்படின்னா, கொலோசியர் 4வது அதிகாரம்
6வது வசனம், அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எந்த நிமிஷத்திலோ நீங்க எப்படி அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும். உங்க இடத்துல யாராவது வராங்க, யாராவது ஒரு ஆலோசனை கேட்கறாங்க, யாராவது ஜெபிக்க வராங்க, பிரச்சனையோடு வராங்க, பாரத்தோடு வராங்க, நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க உப்பா இருக்கணும், நீங்க வெளிச்சமா இருக்கணும். நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க அவங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன விதத்துல நீங்க எப்படி ஆண்டவர் உங்க வாயில தேவன் உங்களுக்கு உள்ளத்துல வார்த்தைகளை போடுறாரோ அந்த வார்த்தைகளை அந்த நேரத்துல நீங்க சொல்லணும் தைரியமாக. அது எப்படி இருக்குன்னா, அது மகிமையாகவும் சாரம் ஏற்றக்கூடியதாகவும் அது காணப்படக்கூடியதாகவும் அது இருக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சொல்ல வேண்டும் என்று நீங்க அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும், உங்க வசனம் என்ன, தேவன் உங்க உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பார். அது கிருபை பொருந்தினதா அது இருக்கணும். அப்ப தேவன் போட்டா கிருபை தானே, அவருடைய வார்த்தையெல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தை தானே. அப்ப பாருங்க, அப்ப நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும், எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோமா. இந்த உலகத்துக்காகவே பாடுபடுறோம், இந்த உலகத்துக்காக வாழ்றதுக்காகவே பாடுபடுகிறோம். இந்த உலகத்துல ஒரு பிரச்சனையே பார்த்துக்கிட்டு நம் மனமடிவாய் போயிடாதபடிக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற கிருபை தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் வசனத்தின் மூலமாக உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால சாத்தானின் தலை நசுக்க முடியும். தேவனுடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தால ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபையின் தேவனை நம்ம எந்த விதத்துல அவரோடு கூட ஐக்கியப்படுறோம், எவ்வளவு தூரம் ஆண்டரோடு நம்ம பேசுறோம். நீங்க இதுல பலன் அடைஞ்சு பாருங்களேன். உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்துருவார், தைரியம் கொடுப்பார், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. நீ எதை குறிச்சு பயப்படாத, நீ எதை குறிச்சு கவலைப்படாத, இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிற. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற அழகை வீட, உலகில் இருக்கிற அழகை வீட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பாரானால் நமக்குள்ள பயம் வர, பயம் வேதனை உள்ளது. பயம் நம்மள எல்லா சூழ்நிலையிலும் பயந்து 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 நம்மளை கூனி குறுகி போக வைக்க பிசாசின் தந்திராது. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய், நீ ஜாக்கிரதையோடு இரு, நீ விழித்திரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தீங்கு அணுகாத காக்கிற தேவன் அவர் நம் பட்சத்துல இருக்கிறார். இன்றும் இதே போல நீங்க எந்தெந்த சூழ்நிலையில நீங்க உலகத்துல நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம தடையோடு இருக்கீங்களா, போராடி கொண்டிருக்கீங்களா, இதை கத்துக்கோங்க. நீங்க உப்பா இருக்க பழகிடுங்க, நீங்க வெளிச்சமா இருக்க பழகிடுங்க. ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் வசனத்தாலும் நீங்க நிரம்பும் போது சாத்தான் உங்களை கண்டு வெக்கப்பட்டு போயிடுவான். உங்களுக்கு விரோதமா எழும்போ எந்த ஆயுதம் வாய்க்காத போயிடும். கர்த்தர் உங்களை அரணா வச்சிருப்பார், உங்களை கோட்டையா வச்சிருப்பார், உங்களை துர்கமா வச்சிருப்பார், உங்களை பலனுள்ள ஆவியால நிரப்பி பலனடைய செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி,
இந்த இரவு நேரத்திலும் நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக எங்களை அனுப்பியிருக்கீங்க அப்பா. அப்பா, நாங்கள் உலகத்தில் உப்பாக வாழ, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க, உண்மையில் நாங்கள் அப்பா நெருங்கி வாழ, உம்முடைய மகிமையாலும் வல்லமையாலும் நிரப்பப்பட, நாங்கள் பிரகாசிக்க அப்பா எங்களை மாற்றுங்க. எங்களுக்கு இருள் வேண்டாம், பாவம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், மீறுதல் வேண்டாம், சாத்தானின் தந்திரங்கள் வேண்டாம். இருள் நிறைந்த வாழ்க்கை நரகத்தினுடைய பாதையில கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குமே அப்பா. இந்த வேதனையிலிருந்து இன்னைக்கு எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. யாரெல்லாம் உங்க குடும்பத்துல இப்படி ரட்சிக்கப்படாதபடி பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களானா, அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்களானா, இன்னைக்கு அவங்க கண்ணீரை தொடங்க, அவங்களுடைய ஏக்கங்களை பாருங்க, அவங்களுடைய பாரங்களை பாருங்க. அவங்களுக்கு பதில் வரட்டுமாப்பா. நான் ஆண்டவரோடு கூட இணைந்து, ஆண்டவர் தான் எனக்கு வேணும், வெளிச்சத்துல நான் நடக்கணும், உப்பாக நான் இருக்கணும் என்று பாரப்பட்டு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே. எனக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் என்னென்ன விதத்துல தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா எங்களை நினைத்தருளுங்க, நீங்க நினைத்தருளுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை பார்க்கட்டும், இந்த இரவிலே பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த இரவிலே ஒரு விடுதலையின் இரவாக அது இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கே ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு ரட்சிப்பை பார்க்கட்டும் அப்பா. அன்னைக்கு சகேவு வீட்டுக்குள்ள நீங்க நுழைந்தப்பா, அந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அந்த ரட்சிப்பு, பிரகாசத்தின் ஒளி, இருள் நீங்கி வெளிச்சத்தை காண செய்கிற தேவ வல்லமை இன்னைக்கு அப்படிப்பட்ட வீடுகளில் கர்த்தர் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னென்ன சூழ்நிலையில் கஷ்டத்தோடு இருக்காங்களோ, என்னென்ன வேதனையால, சரீர வியாதினால கவலையோடு இருக்கிறார்களோ, இன்னைக்கு இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு போராடுகிற ஆவிகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, என்னென்ன காரியத்தெல்லாம் நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்காங்களோ, அதை பார்க்க முடியாதபடிக்கு அதிலும் இருளும் தடையுமா இருக்குது என்று கவலையோடு இருப்பார்களானா, இன்னைக்கு அவங்க கவலைகள் சந்தோஷமாக மாறுவதாக ஜீசஸ் நேம். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒரு சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீரத்தில் ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு யார் யார் சரீரத்துக்குள்ள எனக்கு இந்த வியாதி நீங்கணும் ஜெபிக்கிறார்களோ, இன்னைக்கு அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக ஜீசஸ் நேம். அப்பா, ஒவ்வொருடைய இருதயத்தையும் பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிச்சு உண்மையில் நெருங்க, உண்மையில் அண்டிக்கொள்ள கிருபை தாங்க. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து 30, 60, 100 அவங்க வாழ்க்கையில உமக்கு ஒளி வீசட்டும் அப்பா, எழுமட்டும் அப்பா, பிரகாசிக்கட்டும் அப்பா, அவங்க ஆத்மா உயிரடையட்டும் அப்பா, நற்கிரியைகளை செய்யட்டும், தேவநாமம் மட்டும் மகிமடையட்டும். கண்ணின் மணி போல ஒவ்வொருவரையும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. வருக மட்டுமே நிலைத்து நிற்க கிருபை தாங்க. எல்லா தீங்குக்கும் தீய சக்திகளுக்கு விலக்கி, பொறாமின் வன்கண்களுக்கு விலக்கி கிருபையாக காத்து கொள்ளுங்க. எங்களோடு இடைப்பட்டு பேசி எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே,
ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.